குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமி ஃபவுண்டர். உங்கள் எல்லாரையும் நிச்சயமாக நல்ல விதமாக உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மெசேஜை சொல்கிறோம். இது மைண்ட் ரெனிவல் மெசேஜ். நிச்சயமாக இதை கேட்க கேட்க உங்கள் மனது தெளிவடையும். நிச்சயமாக பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களை அடையும். பெரிய வெற்றி வாழ்க்கை அடைய உங்கள் மனது தெளிவடைய வேண்டும். நேற்று சொன்ன மாதிரி அந்த பொல்யூஷன் மைண்ட் கிளியர் ஆகி நீங்கள் சமாதானமும் சந்தோஷமும் அடைய வேண்டும். இந்த பாருங்கள், உலகத்தில் உங்களை கடவுள் நிர்மாணம் செய்திருக்கிறது ஒரு வேலை செய்கிறதுக்கு தான். நிச்சயமாக நீங்கள் வேலை செய்யணும். சில வேலைகள் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த வேலைகளை செய்யுங்கள். என்ன வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை அற்புதமாக செய்யுங்கள், நிச்சயமாக செய்யுங்கள். ஆனால் செய்த உடனே கடவுளிடம் தஞ்சம் புகுங்கள். அவரிடம் ரெஸ்ட் எடுங்க. நிச்சயமாக ரெஸ்ட் எடுங்க. நல்லா அவர் கூட ரெஸ்ட் எடுங்க. அவர் கூட ரெஸ்ட் எடுக்கிறது என்ன தெரியுமா? உங்கள் தலையில் எதையுமே வச்சுக்கூடாது, எரிச்சிடணும். அவருடைய நெருப்பு இறங்கி எல்லாத்தையும் எரிச்சிடும். குப்பை தொட்டி மாதிரி நிரப்பி வச்சுருக்குறோம். நிறைய விஷயங்களை நிரப்பி வச்சுருக்கோம். தலையில் எல்லா விஷயத்தையும் போட்டு கலக்கி நிரப்பி வச்சு குப்பை தொட்டி மாதிரி நிரப்பியிருக்கிறோம். அந்த குப்பையை எரிக்க வேண்டும். கடவுள்கிட்ட சொன்னீங்கன்னா எரிச்சிடுவார். அதுக்காக தான் அவர் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லணும், கடவுளே என்னுடைய எல்லா குப்பை தொட்டியும் எரிச்சிருக்கு, குப்பையெல்லாம் எரிச்சிருங்க. நாங்கள் நிம்மதியாக உங்ககிட்ட படுக்க விரும்புகிறேன். நிச்சயமாக உங்ககிட்ட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக படுத்து தூங்குங்க. ரெஸ்ட் எடுங்க. அவர்கிட்ட ரெஸ்ட் எடுங்க. இதுக்கு தான் கடவுள் இருக்கார். உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறது தான் கடவுள் இருக்கார். அந்த கடவுளை போட்டு விளையாடுறாங்க. அந்த கடவுளை போட்டு என்னென்னமோ விளையாடிக்கிட்டு அந்த விளையாட உள்ள குப்பை தட்டி நிரப்பிட்டே இருக்கிறாங்க. அதுதான் பியூட்டி. அங்கே எவ்வளோ தூரம் நீங்கள் கடவுளை வச்சு விளையாடுவீங்களோ, உங்கள் இந்த உலகத்தில் செயல்களை செஞ்சுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விளையாடுறீங்க. அப்புறம் சொல்கிறீங்க, கடவுள் எனக்கு நிம்மதி தரணும், கடவுள் என்கிட்ட பேசணும், கடவுள் எனக்கு எல்லாம் தரணும், எல்லா நன்மையும் தரணும், எல்லா ஆசீர்வாதமும் தரணுன்றீங்க. ஆனால் குப்பை தொட்டியெல்லாம் நிரப்பி வச்சுருக்கீங்க உள்ளத்தில். அப்புறம் கடவுளை வச்சு ட்ராமா பண்ணுறீங்க, விளையாடுறீங்க, எல்லா விளையாட்டும் விளையாடுறீங்க. விநாயகரை பற்றி சொன்னால் கேட்க வேணாம். விநாயகர் தலை எப்படி போச்சு, உங்களுக்கு பாதுகாக்கிறது தான் செஞ்சார், தெரிய வேணாம். உங்களுக்குள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் எரிக்கிறதுக்கு தான் அவர் அந்த ரத்தத்தை கொட்டினார், அது தெரிய வேணாம். தலையை வெட்டி ரத்தம் கொட்டிச்சு. ஏன்னா உங்கள் குப்பையெல்லாம் எரியறதுக்கு, உங்களுக்கு நிம்மதி தரத்துக்கு, சந்தோஷம் தரத்துக்கு, சமாதானம் தரத்துக்குன்னா அது கேட்க வேணாம். எதுவுமே செய்ய வேணாம். ஆனால் இவங்க ட்ராமா மட்டும் பண்ணிவிடுவாங்க. உண்மையாக சொன்னேன், ரொம்ப வருத்தமாக இருந்தது கேட்டுட்டு. கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு குழப்பத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உள்ளே நெஞ்சில் உள்ளத்தில் அப்படியே குப்பை தொட்டி வச்சுருக்குறாங்க. பணத்தாசை வச்சுருக்கிறாங்க. பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவ்வளோ குப்பை தொட்டியும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சிவனுக்கும் பார்வதியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் நைட் வரைக்கும் நடத்துகிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், அசிங்கமாக இருக்குது, அநியாயமாக இருக்குது. இவ்வளவும் அநியாயம் செய்யும்போது தான் குப்பை தொட்டி நிரம்புது. ஆனால் இவங்ககிட்ட போய் கணபதியை பற்றி சொன்னால், விக்னேஸ்வரர் சொன்னால், விநாயகரை பற்றி சொல்லுங்கள், கேளுங்க, தெளிவடைங்க. ரத்தம் தலையை வெட்டினோன்னு ரத்தம் கொடிச்சுங்க, அதில் உங்களுக்கு தெளிவு கிடைக்குதுங்க, எல்லாமே எரிஞ்சு போயிடுதுங்க, உங்கள் குப்பைலாம் எரிஞ்சிருங்கன்னா வேணாமா, அது வேணாமா. உள்ளே இருக்கிற குப்பைலாம் எரிக்க வேணாமா. இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு சினிமா மாதிரி பண்ணிக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு சரியான என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. எல்லாம் ஒன்று கூட்டிக்கிட்டு ஐயரே போய் தாலி கட்டிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு அக்கிரமம் அநியாயம் எல்லாம் குப்பை தொட்டியும் பண்ணிக்கிட்டு அப்புறம் சொல்கிறாங்க, எங்களுக்கு கடவுள் நிம்மதி வேணும், எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு டென்ஷன், எங்களுக்கு நிம்மதி இல்லை, அலையிறோம் அப்படின்றீங்க. எப்படிங்க இது நியாயமாக இருக்காங்க நீங்கள் சொல்கிறது? கடவுள் சொல்கிறார், ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் செய்கிற வேலைலாம் செஞ்சுட்டு என்னெல்லாம் உங்கள் கடமையோ, உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு இங்கே ஒரு கடமை இருக்கும். இந்த உலகத்தில் சில விஷயங்கள் செய்யுங்க. அது வேணான்னு சொல்லலை, அதெல்லாம் செய்யுங்க. ஒன்றுமே செய்யாமல் மலையில் போய் உட்காந்து அவர் கூட உட்கார சொல்லலை, அந்த மாதிரி சொல்லலை. நம்ம செய்ய வேண்டியெல்லாம் செய்யுங்க. செஞ்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுங்க. எதுவுமே தலையில் வச்சுக்காதீங்க. அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிவிட்டு ரெஸ்ட் எடுக்க கற்றுங்க. உள்ளே இருக்கிற குப்பை தொட்டியெல்லாம் எரிக்க கற்றுங்க, எரிச்சிருங்க. இது உண்மையாக சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு கடவுளை தெரிஞ்சால் தான் வரும். கடவுளை பற்றி இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொல்லித்தரோம் எப்படி எரிக்கணும்னு, எப்படி உங்கள் குப்பை தொட்டிலாம் எரியும்னு சொல்லி கொடுக்குறோம்.
இந்த குப்பை தொட்டியை எரிச்சிட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற குப்பை தொட்டி இருக்கு பாருங்க, அதை எரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான நிம்மதி கிடைக்கும். பயங்கரமான வெற்றி வாழ்க்கை கிடைக்கும். பயங்கரமான ஞானம் கிடைக்கும். ஞானமான கடவுள் அறிவு கிடைக்கும். எப்படி இந்த உலகத்தில் செயல்பாடுகள்லாம் எவ்வளோ அழகாக செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாரு. திறமை கிடைக்கும், சக்தி கிடைக்கும், பலம் கிடைக்கும், புத்தி கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாமே தடுத்து நிறுத்துறது எது தெரியுமா? அந்த குப்பை தொட்டி தான். உங்கள் தலையில் குப்பை தொட்டியை போட்டுட்டு கடவுள் இடத்தையும் குப்பை தொட்டி ஆக்கியாச்சு. சரியான குப்பை தொட்டி ஆக்கியாச்சு. கல்யாணம் பண்ணி வச்சு, சாந்தி முகூர்த்தம் பண்ணி வச்சு, அசிங்கமாக இல்லை, எல்லாத்தையும் பண்ணி வச்சு, நாசம் பண்ணி, விநாயகரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா வேணாமா, கேட்க வேணாமா. அது வேறு சாமியம். அந்த சாமி எனக்கு வேணாம். இந்த சாமியா அந்த சாமி, எங்களுக்கு இந்த சாமி, உங்களுக்கு அந்த சாமி, நீ அந்த சாமியை கும்பிடு, நான் இந்த சாமியை கும்பிட்றேன். என்னங்க இது? கடவுள் சரியாக ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருக்கிறாரு. அவர் ரொம்ப உயரத்தில் ரொம்ப பலமான ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சிட்ருக்கிறாரு. அவருக்கு உருவம் கிடையாது, மனுஷனை மாதிரியே உருவம் கிடையாது. ஆனால் மனுஷனோட உருவத்தில் விநாயகர் அமிச்சார். விக்னேஸ்வரர் இந்த உலகத்துக்கு வந்தார். நிச்சயமாக தலையை கொடுத்தாரு. தலை வெட்டப்பட்டது. எல்லாம் ஆச்சு. அவர் நிம்மதியாக அங்கே போயிட்டார். கடவுள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அங்கேருந்து பரமாத்மா அமைச்சிருக்காரு. அவர் உள்ள செயல்பாடு ரொம்ப சிம்பிளுங்க. கடவுள் மேட்ரு ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுறீங்க. அவரை மனுஷனாக்கி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சாந்தி முகூர்த்தம் என்னங்க இது? எப்படிங்க நிம்மதி வரும் சொல்லுங்கள் சார்? எப்படி உங்களுக்கு நிம்மதி வரும் உங்கள் எல்லாருக்கும்? சார் அண்ட் மேடமே சார் மேடம் எனக்கு பிடிக்காது. உங்கள் ஸ்டைல்லே சொல்கிறேன். எப்படி நிம்மதி வரும் நீங்கள் சொல்லுங்கள்? இவ்வளோ குப்பை தொட்டியும் தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டு, இவ்வளோ குப்பை தொட்டியை செஞ்சுக்கிட்டு, கடவுளை இடத்தையே குப்பை தொட்டி ஆக்கிட்டு, இவ்வளோ சிம்பிளாக கடவுள் சொன்னதை விட்டுட்டு, அதை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி, இந்த எல்லாம் குப்பை தொட்டியும் செஞ்சுக்கிட்டு, அங்கே எல்லா அரசியல்வாதிகளும் வர வச்சு, அங்கெல்லாம் அரசியல்வாதிகளும் வர வைக்கிறாங்களாம் கல்யாணத்துக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். மொய் எழுதுகிறாங்களாம். என்னெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். என்ன அநியாயம் பாருங்க. நினைக்கும் போதே நெஞ்சு வெடிக்குது, ரத்தம் கொதிக்குது. கெட்ட சக்தி வேலை அவ்வளோ கோவம் வருது. கெட்ட சக்தி பண்ணுற வேலை தான் எல்லாமே கெட்ட சக்தி பண்ணுற வேலைங்க. இந்த கெட்ட சக்தி இவ்வளோ தந்திரமாக உங்களை நாசம் பண்ணி வச்சுருக்குங்க. நீங்கள் அதுக்குள்ளே நேரம் பார்க்குறீங்க, நேரம் பார்க்குறீங்க, அப்புறம் நட்சத்திரம் பார்க்குறீங்க, அது பார்க்குறீங்க. எல்லா குப்பை தொட்டியும் இருக்குது. எல்லா குப்பை தொட்டியும் எரித்து தள்ளுங்க. சிம்பிளாக கடவுள் விஷயத்தை வச்சுங்க. கடவுள் இருக்கார். கடவுள் பிள்ளையானவர் அமிச்சார். அவர் தான் விநாயகர் அமிச்சார். விநாயகர் போயிட்டார். அதுக்கப்புறம் பரமாத்மா சக்தி வந்திருக்கு. அவர் மனசில் இருக்கார். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இதை விட்டு நேரங்காலத்தை குறிக்கிறது யமகண்டம் என்னத்தான் சொல்கிறது? இதெல்லாம் விட்டு தொலைங்க. உங்கள் பழசெல்லாம் விட்டு தொலைச்சி எரிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அதனால தான் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறேன். நிச்சயமாக மீட் பண்ணுங்கள், பேசுங்க. நிறைய பேர் இந்த வாரம் வந்தீங்க, பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணுங்கள். இதை கட் பண்ணாதீங்க. இந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணிங்கன்னா எல்லா குப்பத்தொட்டியும் திருப்பி வந்துடும், எல்லா பிரச்சனையும் திருப்பி வந்துடும், எல்லா நிம்மதியின்மையும் திருப்பி வந்துடும். அதில் தப்பிச்சு எப்பொழுதும் கடவுளோட நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க. கேட்குறவங்க தொடர்ந்து கேளுங்க. எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.